அனைவருக்கும் வணக்கம். பைரவருக்குரிய 11 வழிபாடுகள் என்ன பிரச்சனைக்கு எந்த மாதிரியான பரிகாரத்தை செய்யணும் அப்படிங்கிறதா இந்த பதிவுல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இப்ப எந்த நோய்க்கு எந்த மருந்து சாப்பிட்டா கியூர் ஆகும்னு இருக்குல்ல, அது மாதிரி நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன? இந்த பிரச்சனைகளுக்கு என்ன மாதிரியான பரிகாரத்தை செய்யணும்? பைரவருக்குரிய என்ன செஞ்சா நல்லது அப்படிங்கிறது எல்லாம் பார்க்கலாம். நெல்லிக்காய் விளக்கு சில பேர் போடுவாங்க. தேங்காயை உடைச்சு விளக்கு போடுவாங்க. பூசணிக்காயில விளக்கு, மிளகு தீபம், செவ்வரளி மற்றும் சில பரிகாரங்களுக்கு மாலையா பைரவருக்கு போட்டோம்னா போதும். இது மாதிரி முந்திரி பருப்பு மாலை இது மாதிரி நிறைய இருக்குங்க. அதுல 11 வகையான வழிபாடுகள் முக்கியமான வழிபாடுகளாக இருக்குங்க. பித்ரு தோஷம் இருக்குதுன்னா இழந்த செல்வத்தை மறுபடியும் பெறணும், தொழில முன்னேற்றம் கிடைக்கணும், எதிரிகளால் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள், பில்லி சூனியம், ஏவல் இதனால ஏற்படக்கூடிய தீய சக்திகளினால் ஏற்படக்கூடிய பாதிப்பு இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் ஒரு பரிகாரம் இருக்குங்க. அது என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி செய்தால்தான் நம்ம அந்த கஷ்டத்தில் இருந்து மீண்டு வர முடியும். உங்க வீட்டுல இருக்கக்கூடிய உறவினர்களாக இருந்தாலும் சரி, இல்ல யாருக்காவது கடன் கொடுத்து அவங்க கிட்ட நீங்க மாட்டிக்கிட்டு அவர்களாக பல கஷ்டம் பட்டாலும் சரி, இப்படி எந்த கஷ்டமா இருந்தாலும் சரி, எதிரிகளால் ஏற்படும் கஷ்டங்களுக்கு நீங்க பைரவரைத்தான் வணங்கணும். எதிரிகளுக்கு பயம் தந்து தன்னை அண்டியவர்களுக்கு அருள் செய்யக்கூடியவர் தான் இந்த பைரவர். இந்த பைரவர் படத்தை எல்லாம் நம்ம வீட்டுல வச்சு வழிபடக்கூடாது. ஆனா பைரவருக்கு விளக்கு நம்ம வீட்டுல ஏத்தலாம். இந்த சனி பகவானுக்கே குரு யாருன்னா பைரவர் தான். அதனால இவரை வணங்குவதால சனி பகவானால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அஷ்டம சனி, ஏழரை சனி, அர்த்தாஷ்டம சனி, இந்த சனி பகவானால் ஏற்படக்கூடிய இந்த பாதிப்புகள் அனைத்துமே விலகும். ஜாதகத்துல லக்னத்திற்கு 6ஆம் இடம் ருண ரோக சத்ரு ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. ருணம் அப்படின்னா கடன்னு சொல்லுவாங்க, ரோகம் அப்படின்னா வியாதி அப்படிம்பாங்க, சத்ரு அப்படின்னா எதிரிம்பாங்க. இந்த பாவ கிரகங்கள் எல்லாம் ஒன்றாக சேரும் போதுதான் நமக்கு கடன் தொல்லைகள் ஏற்படும். இதுக்கு நம்ம பைரவரை வழிபட்டோம்னா அந்த கடன் பிரச்சனைகள் எல்லாம் விலகும். பைரவருக்குன்னு சிறப்புக்குரிய நாளுனா ஞாயிற்றுக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, அஷ்டமி திதி, இது 3 தான் சிறப்பு வாய்ந்த நாள். முதல்ல மிளகு விளக்கு பார்ப்போம். செவ்வாய்க்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, அஷ்டமி நாள், இந்த 3 நாள்ல ராகு காலம், அஷ்டமி திதியில மட்டும் அந்த அஷ்டமி நேரம் இருக்கக்கூடிய நேரம் முழுவதுமே நீங்க பரிகாரம் செய்யலாம். இந்த ராகு காலத்துல 9 மிளகு அல்லது 27 மிளகு இதை எடுத்துட்டு ஒரு சிகப்பு துணி எடுத்து அதுல வச்சுக்கோங்க. அதை ஒரு முடிச்சு போல கட்டிட்டு ஒரு அகல் விளக்குல நல்லெண்ணெய் விட்டு தீபம் ஏத்தலாம். இந்த தீபத்தை நீங்க கோவில்ல மட்டும்தான் ஏத்தணும், வீட்டுல ஏத்தக்கூடாது. தடை ஏதாவது இருக்கிறவங்க 9 வாரம் தொடர்ந்து இந்த 9 மிளகு அல்லது 27 மிளகை வைத்து நீங்க இந்த மாதிரி சிவப்பு துணியில வச்சு கட்டி தீபம் ஏற்றும் போது தடைகளை எல்லாம் தகர்த்து எரியும். தொழில முன்னேற்றம் கிடைக்கணும்னா தொடர்ந்து நீங்க இந்த தீபத்தை போட்டுட்டு வரலாம். அமாவாசையிலும் பைரவரை வணங்கலாம். அதுக்கும் பரிகாரம் இருக்குங்க. அது என்னன்னா, இந்த அமாவாசை, அஷ்டமி திதி இது 2 நாள்லயும் இதை செய்யலாம். பூசணிக்காய் வாங்கிட்டு அதை வாழை இலையை வாங்கி அதுல வச்சுட்டு மஞ்சள் எடுத்து பச்சரிசியில நல்லா தண்ணி கொஞ்சம் விட்டு அதை கலந்துட்டு அதுல ஒரு கைப்பிடி பச்சரிசி இருந்தா கூட போதும். அதுல மஞ்சள் கலந்து வாழை இலையில வச்சிருங்க. அதற்கு மேல பூசணிக்காவை 2ஆ உடைச்சு அதுல நடுவுல கொஞ்சம் குழி பண்ணி நல்லெண்ணெய் விட்டு நீங்க பஞ்சத்திரி போட்டு தீபம் ஏற்றி நீங்க வழிபட்டீங்கன்னா முன்னோர்களோட சாபத்தினால வர பிரச்சனைகள் எல்லாம் இந்த தீபத்தை ஏத்துவதன் மூலமாக இந்த பித்ரு தோஷம் நீங்கும். அடுத்தது தொழில வியாபாரத்துல நல்ல முன்னேற்றம் வரணும்னா 108 நாணயங்கள், அது 1 ரூபாய் நாணயம், 5 ரூபாய் நாணயம், இப்படி எது வேணாலும் எடுத்துக்கிட்டு கோவிலுக்கு போயிட்டு அர்ச்சகர்கிட்ட 108 நாணயங்களால எங்களுக்கு அர்ச்சனை பண்ணணும் அப்படின்னு சொல்லி சுவாமி பேருக்கு அர்ச்சனை பண்ணுங்க. இது தொழில்ல வியாபாரத்துல நல்ல முன்னேற்றம் பெறுவதற்கு உதவும். இது செவ்வாய்க்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, அஷ்டமி திதியில நம்ம செய்யலாம். எந்த கிழமையில ஆரம்பிக்கிறீங்களோ அந்த கிழமையில வாரம் வாரம் தொடர்ந்து 5 வாரம் செஞ்சுட்டு வாங்க. அடுத்தது இந்த நாய்களுக்கு உணவளிப்பது அப்படிங்கிறது ஒரு மிகச்சிறந்த பரிகாரமாக சொல்லப்படுது. அஷ்டமி திதியில தேய்பிறை அஷ்டமி, வளர்பிறை அஷ்டமி, இப்படி எந்த அஷ்டமியாக இருந்தாலும் சரி, கருப்பு நாய்களுக்கு தயிர் சாதம் கொடுத்தீங்கன்னா தொடர்ந்து இந்த மாதிரி நாய்க்கு உணவளித்து கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தீரவே தீராத வியாதிகள் எல்லாம் தீரும். அடுத்தது இந்த திருமணம் ஆகாமல் சில பேருக்கு தடையாகிக்கிட்டே இருக்கும். திருமணம் ஆணவங்களுக்கும் ஏதாவது சண்டை சச்சரவு வந்துகிட்டே இருக்கும். அப்படி இருக்கிறவங்க பாவக்காய் வாங்கிட்டு நல்ல முத்தின பாவக்காயா வாங்கிட்டு, அது சின்னது பெருசு எப்படி வேணாலும் இருக்கலாம்,
அதுல இருக்கக்கூடிய விதைய எடுத்துட்டு அதுல திரிய போட்டு நல்லெண்ணெய் விட்டு நீங்க பைரவருக்கு விளக்கேத்தி வழிபடுங்க. இந்த கசப்பு எப்படி பாவக்காயில இருக்கோ அந்த மாதிரி கசப்பு சுவை போய் நம்ம வாழ்க்கையில இனிப்பான செய்தி வரணும். பிரிந்தவர் ஒன்று கூடவும், வீட்ல கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவு நீங்கவும் இது மிக சிறந்த பரிகாரமாக சொல்லப்படுது. அடுத்தது தேங்காய் விளக்கு. உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கணும் நினைப்பீங்க. உங்க வீட்ல இருக்கக்கூடியவருக்கு சரியா வேலை வாய்ப்பு இல்லைன்னாலும் இந்த தேங்காயில தீபம் ஏற்றுங்க. வாழை இலை வச்சுட்டு அதுல மஞ்சள் கலந்த பச்சரிசியை வச்சுட்டு அதற்கு மேல நல்ல ஒரு முத்துன தேங்காவா எடுத்து அதை 2ஆ உடைச்சு நல்லெண்ணெய் விட்டு பஞ்சு போட்டு தீபம் ஏற்றினால் காரிய சித்தி உண்டாகும். எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் மிகச்சிறந்த பரிகாரம். கடன் பிரச்சனை தீரணும், அடகு வைத்த நகையை மீட்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க செவ்வரளி இருக்குல்ல, அந்த செவ்வரளி மாலையை நீங்க பைரவருக்கு போட்டு இந்த மிளகு விளக்கு 9 மிளகு இருந்தா போதும். அந்த மிளகு தீபம் போட்டு இந்த செவ்வரளி மாலையை தொடர்ந்து நீங்க ஒவ்வொரு அஷ்டமி திதிக்கும் வாங்கி கொடுத்து சுவாமி பேருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பா உங்களுடைய கடன் பிரச்சனையானது நீங்கும். அடுத்தது கடன் பிரச்சனை தீர்வதற்கு இன்னொரு வழிபாடு என்னன்னா, வீட்டிலேயே பைரவரை நினைச்சு அஷ்டமி திதியில 7 விளக்கு நீங்க வீட்டுல ஏத்தணும். இந்த 7 விளக்கு வீட்டிலையும் நீங்க ஏத்தலாம். அந்த அஷ்டமி திதி இருக்கக்கூடிய நேரத்துல கோவில்ல போயும் இந்த 7 விளக்கை ஏத்தலாம். அடுத்தது வசீகர சக்தி கிடைக்க, சீக்கிரம் திருமணம் ஆகிறதற்கு, லக்ஷ்மி கடாட்சம் கிடைப்பதற்கு பரிகாரம் வில்வ பழம் இருக்கும். அதை 2ஆ உடைச்சு வாழை இலையில கொஞ்சம் மஞ்சள் கலந்த பச்சரிசி போட்டு அதற்கு மேல வில்வ பழத்தை வச்சு பஞ்சு திரி போட்டு நல்லெண்ணெய் விட்டு தீபம் ஏத்துங்க. அடுத்தது கிழமை வாரியாகவும் எந்தெந்த பரிகாரத்துக்கு என்னென்ன செய்யணும்னு ஞாயிற்றுக்கிழமையில பைரவரை வழிபட்டீங்கன்னா திருமண தடை நீங்கும், கடன் தொல்லைகள் நீங்கும். பைரவருக்கு புனுகு சாத்தி முந்திரி பருப்பு மாலை சாத்தி வழிபட்டோம்னா சகல விதமான நலன்களும் நமக்கு கிடைக்கும். திங்கட்கிழமையில வில்வம் கொண்டு பைரவரை அர்ச்சனை செய்தோம்னா சிவனோட அருளும் சிவனோட ரூபம் தான் பைரவர். பைரவரோட அருள் உங்களுக்கு கிடைச்சு எல்லாவித பாக்கியமும் கிடைக்கும். செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு மாலை நேரத்துல மிளகு தீபம் ஏத்தி வந்தீங்கன்னா நீங்க யார்கிட்டயாவது பணத்தை கொடுத்து ஏமாந்து இருந்தீங்கனாலும் இழந்த பொருளை திரும்ப கிடைக்கவும் இந்த மிளகு தீபமானது வழிவகுக்கும். அடுத்தது பூமி லாபம் கிடைக்க, மன நிம்மதி உண்டாக புதன்கிழமை பைரவருக்கு வெறும் சாதாரண 7 விளக்கு மட்டும் ஏற்றி வழிபடுங்க. வியாழக்கிழமை பூசணிக்காய் தீபம் ஏற்றி வழிபட்டால் ஏவல், பில்லி, சூனியம் இதெல்லாம் விலகி மன நிம்மதி கிடைக்கும். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மாலை நேரங்களில் வில்வ இலை கொண்டு பைரவருக்கு நீங்க அர்ச்சனை செய்தால் செல்வம் பெருகும், சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும். அடுத்தது சனி பகவானால் ஏற்படக்கூடிய எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனை விலகணும்னா சனிக்கிழமையில 7 விளக்கு பைரவருக்கு ஏத்தி வழிபட்டீங்கன்னா எப்பேற்பட்ட கஷ்டமும் விலகும். கடன் தீர்ப்பதற்கும் நிறைய பரிகாரங்கள் இருக்குங்க. அஸ்வினி இல்லைன்னா அனுச நட்சத்திர நாள்ல நீங்க அசல் தொகை இருக்கும் இல்ல, அதுல ஒரு பகுதியை கொடுத்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரம் நாளானது பார்த்துட்டு நீங்க யாருக்கு நீங்க கடன் கொடுத்தீங்களோ அவங்களுக்கு கொஞ்சமாவது கொடுத்தீங்கன்னா கடன் சுமை படிப்படியா குறையும். செவ்வாய்க்கிழமை அன்று செவ்வாய் ஹோரையில கடனை திருப்பி தர்றதுனாலையும் கடன் பிரச்சனை நீங்கும். ஞாயிற்றுக்கிழமையில் வரக்கூடிய சதுர்த்தி திதி அன்று, சனிக்கிழமையில வரக்கூடிய சதுர்த்தி திதியிலையும் குளிகை நேரத்துல அசல் தொகையை ஒரு பகுதியை நீங்க கொடுத்தீங்கன்னா கடன் சீக்கிரம் நீங்கும். அஷ்டமி திதியில கால பைரவருக்கு உரிய காயத்ரி மந்திரத்தை நீங்க செவ்வாய்க்கிழமையில ஞாயிற்றுக்கிழமையில சொன்னீங்கன்னா பைரவரோட அருள் கிடைக்கும். ஓம் கால காலாய வித்மகி காலஹஸ்தாய தீமகி தன்னோ கால பைரவ பிரசோதயாது. இதுதான். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.